மக்கள் மனதை வென்ற விஜயகாந்த் நடிப்புத் துறையில் இருந்து அரசியலில் புகுந்து முதலமைச்சர் வரை வந்து வெற்றி பெற்றவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். கலைஞரும் ஜெயலலிதாவும் ஆளும் கட்சியாக வெற்றி பெறாத போது கூட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அந்தஸ்தை பிடித்தவர்கள். வெற்றி காணாத போது கிடைக்கிற இந்த உயர்ந்த அந்தஸ்தை எட்டி பிடிக்கும் அளவுக்கு உயர்ந்த திரை நட்சத்திரம் தமிழக அரசியல் வரலாற்றில் விஜயகாந்த் மட்டுமே. இதற்காக அவர் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல என்பதை அவரின் ஆரம்பகால வாழ்க்கையை அலசினால் ஒழிய தெரிய வராது. தமிழ் சினிமாவில் காலம் காலமாய் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு விஷயம் உண்டு. எவ்வளவு பெரிய ஸ்டாரானாலும் தொடர்ந்து சில படங்கள் வழுக்கினால் அம்போவென கைதட்டிவிட்டு அடுத்த நட்சத்திரத்தின் பக்கம் போய்விடுவார்கள் தயாரிப்பாளர்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக தொடர் தோல்வியை கொடுத்தாலும் சிலரை மட்டும் விட்டு போகவே மாட்டார்கள். காரணம், யானை படுத்தாலும் குதிரை மட்டம் என்பதைப் போல வெற்றியை கொடுக்காவிட்டாலும் நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார் என்ற உண்மையே அது. நடிகர் விஜயகாந்த் என்றைக்குமே தயாரிப்பாளர்களை அழவிட்டதில்லை. B&C ஏரியாக்களில் அவருடைய படங்கள் வசூலை போதிய அளவில் ஈட்டிவிடும். எம்ஜிஆரும் சிவாஜியும் இறுதியாய் ஆக்கிரமித்திருந்த 1970களில் அவர்களுக்கு பிறகு ரஜினி கமல் ராஜ்ஜியம் ஆரம்பமானது. ஆனாலும் இருவருமே தனித்தனி ராஜ்ஜியங்களை அமைக்க முடியவில்லை. 1990களுக்கு பிறகு கமலும் ரஜினியும் வசூலில் முதல் 2 இடங்களை தீர்மானிக்க முடிந்தது. காரணம், தமிழ் சினிமாவை பொறுத்தவரை 1980கள் என்பது ஏராளமான வசூல் சுல்தான்கள் இருந்த கலப்படமான காலகட்டம். ரஜினி கமலை தாண்டி மோகன், கார்த்திக், ராமராஜன், சத்யராஜ், பிரபு போன்றோரும் கொடிகட்டி பறந்த நேரம் அது. இவர்களில் வெள்ளி விழா நாயகன் என பெயரை எடுத்தார். படத்துக்கு படம் மைக்கை பிடித்துக் கொண்டு தலையாட்டிய மோகன். அப்படிப்பட்ட சூழலில் பாமர மக்களின் கலைஞனாக அவதாரம் எடுத்து விஸ்வரூபம் காட்டியவர் புரட்சி கலைஞர் என்று சினிமா பட்டம் பெற்ற விஜயகாந்த். சிவப்பு தோல்தான் அழகு என்று தீர்மானிக்கப்பட்ட தமிழ் சினிமாவில் கண்ணங்கரேல் தோற்றத்துடன் நட்சத்திர கனவோடு மதுரையிலிருந்து சென்னை வந்தபோது அவருக்கிருந்த தன்னம்பிக்கையை நினைத்து பார்த்தால் வியப்பாகவே இருக்கும். இவனெல்லாம் நடிக்க வந்துட்டான் என்று எத்தனையோ பேர் அவமானப்படுத்தி கிண்டல் செய்தாலும் அதை கொஞ்சமும் காதில் போட்டுக் கொள்ளாமல் திரையில் தன்னை மட்டும் நம்பி முன்னேறியவர்களில் முதன்மையானவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி. அதற்கு பிறகு விஜயகாந்த் தான். கருப்பான ரஜினிக்காவது நகரத்து வாடை, வாட்டசாட்டமான உடல்வாகு போன்ற அம்சங்கள் இருந்தன. ஆனால் விஜயராஜ் என்ற விஜயகாந்திற்கோ தன்னம்பிக்கை ஒன்றை தவிர எல்லாமே பின்னடைவுகள்தான். 1979 இனிக்கும் இளமை படத்தில் பெண்ணை அலங்கோலமாய் படமெடுத்து பிளாக்மெயில் செய்யும் சோட்டா வில்லனாக அறிமுகமாகி பின்னர் கதாநாயகனாக மாறி 80களில் அவர் தொடர்ந்து வெற்றி கொடியை நாட்டிய போது வியக்காத ஆட்களே கிடையாது. பெரிதும் பிரபலமாகாத தூரத்து இடிமுழக்கம் படத்தில் உள்ளவெல்லாம் தள்ளாடுதே என்ற பாடல் விவித் பாரதியில் அவ்வளவு தெரி ஹிட். ரெக்கார்ட் பிளேயர்களிலும் தூள் கிளப்பும். ஆனால் படத்தில் கண்ணங்கரேல் விஜயகாந்த் அந்த பாடலுக்கு தோன்றிய போது ஒரு தரப்பு வியந்தது, இன்னொரு தரப்போ பர்சனாலிட்டியை வைத்து கிண்டலடித்தது. ஆனால் விஜயகாந்த் என்ற கருப்பு மனிதன் எதற்கும் கலங்கவில்லை. காலம் அந்த வெள்ளை உள்ளம் கொண்ட கருப்பனை கைவிடவில்லை. அட்ட கருப்பு என்று சொல்லியே கருப்பு விஜயகாந்துடன் நடிக்க அப்போது மறுத்த முன்னணி நடிகைகள் பலர் உண்டு. விஜயகாந்த் நடிக்க வந்த புதிதில் அவரை காப்பாற்றியது எது என்றால் சில பாடல்களை சொல்லலாம். ஷோபாவுடன் நடித்த அகல் விளக்கு என்றொரு படம், அதில் இடம்பெற்ற ஏதோ நினைவுகள் கனவுகள் மலருதே பாட்டு பட்டி தொட்டி எங்கும் படுஹிட். அதே போல சட்டம் ஒரு இருட்டறை படத்தின் தனிமையிலே ஒரு ராகம் பாட்டு, ஆட்டோ ராஜா படத்தில் நடிகை ரஜினி சர்மாவுடன் பாடும் சங்கத்தில் பாடாத கவிதை, சிவப்பு மல்லி படத்தின் எரிமலை எப்படி வெடிக்கும் என்ற பாடலும் இப்படித்தான் விஜயகாந்தை உயிர்ப்பித்து வைத்து வந்தன. நமக்கு தெரிந்த விஜயகாந்தின் முதல் மெகா ஹிட் திரைப்படம் என்றால் அது 1981 வந்த சட்டம் ஒரு இருட்டறை. பெற்றோரை பக்கா பிளானோடு கொலை செய்தவர்களை பதிலுக்கு பக்கா பிளான்களை தீட்டி ஒவ்வொருத்தராய் போட்டு தள்ளுகிற விறுவிறுப்பான படம். அட்டகாசமாய் செய்து முடித்தார் விஜயகாந்த். ஹீரோ திரையில் வரும்போதெல்லாம் தியேட்டரில் கிளாப்ஸ் பறக்கிற ரகமான படம் அது. அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் என்றால் அமிதாப், ஹேமமாலினி, ரஜினி போன்ற டாப் ஸ்டார்களை வைத்து
ஹிந்தியில் ரீமேக் செய்கிற அளவுக்கு ஹிட்டோ ஹிட். அதன் பிறகு சாட்சி போன்ற படங்களால் அடித்தட்டு மக்களை ஆக்ஷன் காட்சிகள் மூலம் தன்வசப்படுத்திய விஜயகாந்த் கடுமையாக போராடி முன்னணி நடிகர்களுக்கு இணையாக 80களின் மத்தியில் மாஸ் கமர்ஷியல் ஹீரோ என்ற அந்தஸ்தை பிடித்தவர். நடிக்க வந்த சில ஆண்டுகளில் கிராமப்புறத்து கதாநாயகராக நடித்து வெற்றிகளை குவித்தவர் விஜயகாந்த். வைதேகி காத்திருந்தாள், அம்மன் கோவில் கிழக்காலே போன்ற படங்கள் எல்லாமே இந்த ரகமே. ஆனால் திரைப்படக் கல்லூரி மாணவர்களை வைத்து போலீஸ் அதிகாரியாக அவதாரமெடுத்த ஊமை விழிகள் படம் விஜயகாந்தை வேறு தளத்திற்கு கொண்டு சென்றது. அதன் பிறகு காவல்துறை அதிகாரி வேடம், புலனாய்வு, பாகிஸ்தான் தீவிரவாதிகளை எதிர்த்து போராடுவது என மாற்றம் கண்டுபோனது. புலன் விசாரணை, ஆனஸ்ட் ராஜ், சேதுபதி IPS, மாநகர காவல் என அது ஒரு பெரிய பட்டியல். படம் வெற்றியோ தோல்வியோ ஆரம்பம் முதலே எந்த காலத்திலும் விஜயகாந்த் துவண்டு போனதே இல்லை. சாமானியனாய் நடித்து வெற்றிகரமாய் ஜொலித்ததனால்தான் முன்னணி கதாநாயகனாக ஒரே ஆண்டில் 18 படங்களை வெளிவரச் செய்து சாதனை படைக்கும் அளவுக்கு இருந்தது அவரது திரைப்பயண வேகம். வைதேகி காத்திருந்தாள், அம்மன் கோவில் கிழக்காலே, கேப்டன் பிரபாகரன், வானத்தைப் போல போன்ற படங்களின் பிரம்மாண்டமான வெற்றியின் முன் இன்றைய காலத்தில் வர்த்தகத்திற்காக கட்டமைக்கப்பட்ட விளம்பர பின்னணி கொண்ட வெற்றிகள் நெருங்க முடியுமா என்பது சந்தேகமே. சினிமா உலகில் மற்ற 2ஆம் கலைஞர்களுக்கும் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதில் தனி அக்கறை காட்டியவர். அற்புதமான திறமைகள் இருந்தும் கைகொடுத்து ஆதரிக்க ஆளில்லாமல் தத்தளித்த நவீன சிந்தனை கொண்ட இளைஞர்களுக்கு ஊமை விழிகள் படத்தின் மூலம் பெரும் கதவை திறந்துவிட்ட நல்ல மனதுக்காரர். அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு வாய்ப்பு வழங்கப்பட்டு பின்னாளில் புகழின் உச்சியை எட்டிய நடிகர், நடிகர்கள், இயக்குனர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் பட்டியல் மிக பெரியது. சட்டம் ஒரு இருட்டறை, சாட்சி போன்ற படங்கள் மூலம் விஜயகாந்தை வெற்றிகரமான நடிகனாய் முன்னிறுத்தியவர் டைரக்டர் S.A. சந்திரசேகர். அவரின் மகன் விஜய் நாளைய தீர்ப்பு என்ற படத்தில் அறிமுகமாகி அந்த படம் சரியாக போகவில்லை. இதனால் செந்தூரப்பாண்டி என்ற படத்தை விஜய்க்காக செய்து கொடுத்தார். இதை நன்றி பெருக்கோடு விஜயின் தந்தை சந்திரசேகர் பல இடங்களில் சொல்லி கேட்டிருக்கிறார். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், பல முன்னணி நடிகைகள் முதலாய் சொந்த படம் எடுக்கும் போது நாடியது விஜயகாந்தை தான். வடநாட்டில் இருந்து நீண்ட நாளைக்கு பிறகு திடீரென தமிழ் சினிமா மீது நடிகை ஜெயப்பிரதா கண் வைத்த போது ரஜினியையோ கமலையோ கேட்கவில்லை. தமிழக அரசியல் களத்தை சுற்றி பின்னப்பட்ட ஏழை ஜாதி படத்திற்காக விஜயகாந்தை தான் தேர்ந்தெடுத்தார். பெரும் பரபரப்புடன் ஓடி அந்த படம் வசூலை வாரி குவித்தது. நினைத்தபடியே ஜெயப்பிரதா வெற்றியும் கண்டார். ஒரு முன்னணி நடிகரின் ரசிகர்கள் அவரை தாறுமாறாக கொண்டாடினாலும் அவர்களே விருப்பப்பட்டு திரும்ப திரும்ப பார்க்கிற படங்களாக ஒரு சில படங்கள் மட்டுமே அமையும். விஜய்க்கு கில்லி, அஜித்துக்கு தீனா, விக்ரமுக்கு சாமி, சூர்யாவுக்கு சிங்கம் என்பது போல் விஜயகாந்துக்கு ரமணா படம் முழுக்க ஆக்ஷனை காட்டுவதை தவிர்த்துவிட்டு அற்புதமான மற்றும் விறுவிறுப்பான திரைக்கதைக்குள் அவ்வளவு கச்சிதமாக பொருந்தி போனார் விஜயகாந்த். சினிமாவை தவிர்த்து சமூக தொண்டு, அரசியல் ஆகிய இரண்டிலும் விஜயகாந்த் முடிந்தவரை சாதனை படைத்தார் என்று சொல்லலாம். 1950களில் மக்கள் திலகம் மற்றும் நடிகர் திலகம் போன்றோர் முயற்சியால் தொடங்கப்பட்ட தென்னிந்திய நடிகர் சங்கம் ஓரளவு நன்றாக செயல்பட்டு வந்தாலும் காலப்போக்கில் தள்ளாட்டம் கண்டது. 1980களுக்கு மேல் கடுமையான பொருளாதார சிக்கலில் போய் சிக்கிக் கொண்டது. சங்கத்திற்கு பொறுப்பேற்ற எத்தனையோ நிர்வாகிகள் எவ்வளவு முயன்றும் கடனை அடைக்கவே முடியவில்லை. ஆண்டாண்டு காலமாய் கடனில் தத்தளித்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை கடனில் இருந்து மீட்டது விஜயகாந்த் என்ற சாதனை மனிதன் மட்டுமே. திரையுலகில் எடுத்த செயலை சோர்வே இல்லாமல் செய்து முடிக்கும் விஜயகாந்தின் செயல் திறனுக்கு என்றைக்கும் ஓர் அழிக்க முடியாத சாட்சி. மற்றவர்களின் பசியாற்றுவதில் அவருக்கு இருந்த தாயுள்ளத்தை 80களிலேயே அவரை கூர்ந்து கவனித்தவர்களுக்கு நன்கு தெரியும். கல்விக்காக இயங்கியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள் ஆகியோருக்கு உதவுவதற்காக 35 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் நீட்டிய கரங்கள் வியக்கத்தக்கவை. அப்போதெல்லாம் அவர் அரசியலுக்கு வரவில்லை என்பது நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. அரசியல் கட்சியை ஆரம்பித்து தோற்றுப்போன ஏராளமான தமிழக நட்சத்திரங்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி கொடியை தனது படங்களில் காட்டி வெற்றி கண்ட ஒரே நட்சத்திரமும் விஜயகாந்த் தான்.
ஒரு கட்சியை தொடங்கி கலைஞர், ஜெயலலிதா அவர்கள் என்ற இருபெரும் ஆளுமைகளுக்கு இடையே நடைபோட்ட விதம் அலாதியானது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்ற முக்கிய பொறுப்பு வரை விஜயகாந்த் எட்டிய வேகம் தமிழக அரசியலில் ஒரு விறுவிறுப்பான வரலாறு. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் விஜயகாந்தின் தேமுதிக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டார். விஜயகாந்த் தமிழகத்தில் பாஜக தோல்வி, ஆனால் மத்தியில் வெற்றி. மோடி பிரதமராக பதவியேற்க உள்ளார். அப்போது விஜயகாந்த் டெல்லிக்கு போய் மோடியை பார்க்கிறார். மோடி ஓடி வந்து விஜயகாந்தை வாஞ்சையோடு கட்டிப்பிடிப்பார். பாருங்கள், வெற்றியோ தோல்வியோ தன்னை நம்பினால் விஜயகாந்த் எப்படி உழைப்பார் என்பதை மோடி புரிந்து கொண்டு நன்றி செலுத்திய விதம் இன்றளவும் மறக்க முடியாதது. கம்பீர குரல் வளர்த்தால் சினிமாவிலும் அரசியல் மேடைகளிலும் வலம் வந்த அவருக்கு காலம் செய்த கோலம், உடல் நலம் விஷயத்தில் 71வது வயது வேறு மாதிரியாக விளையாடிவிட்டது. அபரிமிதமான அன்பு கொண்டவர்களால் கேப்டன் என்றழைக்கப்படும் அவரின் புகழ் தமிழ்நாட்டின் சினிமா மற்றும் அரசியலில் என்றென்றைக்கும் பேசுபொருளாக இருக்கும். என்றைக்கும் இருக்கும், எப்போதும் இருக்கும். வாழ்க விஜயகாந்தின் புகழ்.